ஆக்ஸ்பார்ன் ஸ்டுடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சில ஃபீமேல் சென்ட்ரிக் படங்களை பற்றி சக்ஸஸ்ஃபுல் ஃபீமேல் சென்ட்ரிக் படங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ லோக்கா வந்து கடைசியாக ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம் ரிலீஸ் ஆகி இந்தியா முழுக்க எல்லாம் நல்ல ஒரு ரீச், சின்ன ஒரு பட்ஜெட்ல நல்ல ஒரு பெரிய படம். ஸோ இந்த ஒரு அச்சீவ்மெண்ட், அதாவது ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் அடையிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு நமக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு மேலே இந்த ஒரு ஸ்ட்ரீக் வந்து அப்படியே கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்த சில சக்ஸஸ்ஃபுல்லான ஃபீமேல் சென்ட்ரிக் படங்களை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மைசெல்ஃப் சூரியகிருஷ்ணா, மைசெல்ஃப் கிருஷ்ணனுனி, வெல்கம் டு ஆக்ஸ்பார்ன் ஸ்டுடியோ. 1994 மகளிர் மட்டும். ஸோ மகளிர் மட்டும் வந்து ஃபீமேல் ஒன்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தில் வந்து நம்ம ஊர்வஷி மேம், ரேவதி மேம், நாசர் சார்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படம் வந்து அந்த டைம்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைம்ல நான் இல்லை, புரட்சி படம் அப்படின்லாம் புரட்சியா இருந்திருக்கலாம். கிரேசி மோகன் சார் வந்து அதை ரைட் பண்ணியிருப்பாரு, கமல் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைம்ல வந்து கிரேசி மோகன், கமல் சார் அவங்கலாம் வந்து இந்த ஒரு ரெவல்யூஷன் சினிமாவில் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் தான். ஸோ அவங்க சேர்ந்து ஒரு 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 ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணணும்னு அவங்க கொடுத்த ஒரு ப்ராடக்டா தான் மகளிர் மட்டும் இருந்திருக்கும் அப்படின்னு காலகட்டம் பேஸ் பண்ணி அந்த ஒரு பீரியட்ல அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது, ஃபீமேல் சென்ட்ரிக் எடுக்கிறதுன்றது ஒரு ரொம்பவே ஒரு போல்டான ஒரு டிசிஷன் சொல்லலாம். ஸோ அதில் வந்து மேல் கேரக்டர்ஸ் இருக்கும், பட் ஸ்டோரி வந்து ஃபுல்லாக ஃபீமேல்ஸ் ஆஃபீஸில் அவங்களுக்கு நடக்கிற விஷயங்களை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. காமெடியான படம் தான். கிரேசி மோகன் சார்னாலே உங்களுக்கு தெரியும், காமெடி தான். இல்ல அந்த காம்போவே நம்ம இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோஸ்ல நம்ம பேசியிருக்கோம். மோகன்லால் ஏதோ வீடியோல பேசியிருக்கோம். கிரேசி மோகன் சாரும் கமல் சாரும் கோம்போ, இந்த டெட்லி கோம்போ. ஸோ அவங்க காம்போ சேர்ந்து அவங்க படம் மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியும் பண்ணியிருக்காங்க, ஒரு ரெவல்யூஷனும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு அப்ரிஷியேட்டிங்கான விஷயம் தான். அண்ட் ஆல்சோ வந்து அந்த டைம்ல அந்த படம் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான படம் தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஃபேக்ட்ஸ் பார்க்கும்போதும் அப்படிதான் சொல்லுது, அந்த டைம்ல நல்ல சக்சஸ்ஃபுல்லான படம் அப்படின்னு தான் சொல்லுது. அதுக்கப்புறம் ரீசெண்டா வந்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொன்னா க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து 2017 அருண் பிரபு இயக்கத்துல அதித்தி பாலன் நடிப்புல வெளிவந்த அருவி. ஆமா, நல்ல படம் அது. அருவி வந்து சூப்பரான படம், ரொம்ப போல்டான ஒரு படம், பயங்கரமான படம். கிட்டத்தட்ட இப்ப பேட் கேர்ள் வந்துச்சுல, சொசைட்டில வந்து நிறைய பேருக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வயிறு எறிகிற மாதிரி, கொஞ்சம் அவங்கள வந்து இது பண்ற மாதிரி படங்கள் தான். இல்ல அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய பேர் என்ன பேட் கேர்ள் பார்த்து என்ன ஒரு பொம்பளைங்க இப்படி இருப்பாங்களா, இது எல்லாம் ஒரு தவறான இது அப்படின்றது. இப்போ ஆம்பளைங்க மட்டும் தண்ணி அடிச்சு சுத்தினா அது நல்லது, அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணா அது ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து இந்த சில பேருக்கு அது பார்க்கும்போது குத்தும். அந்த மாதிரி கதை தான் இந்த பேட் கேர்ளா இருக்கட்டும், அருவியா இருக்கட்டும். அருவி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஏன்னா வந்து ஒரு பீரியட்ல அவங்க அந்த டிவி செட்டுக்குள்ள போயிடுவாங்க. அங்க அந்த டிபேட் ஷோ மாதிரி அங்க அந்த ஸ்டேஜிங்கே ரொம்ப நல்லா இருக்கும். அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சு, இவங்க 2 பேரும் வேற ஒரு இடத்துல உட்கார வச்சு அங்க நடக்கிற அந்த டிராமா ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரை எடுத்துட்டு வந்து அங்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு டாஸ்க் மாதிரி கொடுத்து, அவன் அந்த பையன் வந்து அந்த இது பண்றது, அந்த பையன் கடைசியில பயந்து பேண்ட்ல இது பண்றதெல்லாம் வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்கும். அப்புறம் அந்த ஹீரோக்கு வந்து பொறுமையா ஹீரோயின் மேல காதல் வரும். அது வந்து இல்ல அதுல வந்து அந்த எய்ட்ஸ்ன்ற மேட்டர் உள்ள, அது வந்து ஒரு எய்ட்ஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற அந்த கான்செப்ட், அது வந்து எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். அப்படியும் வரும் அப்படிங்கிற வந்து ஒரு இதுதான். ஆனா ஒரு அந்த மாதிரி ஒரு பாதிப்பு நமக்கு வந்தா இந்த சமூகத்துல நம்ம அம்மா அப்பா கூட நம்மளை எப்படி பார்ப்பாங்க, நம்ம அம்மா ஒரு பொண்ணு அந்த அப்படிங்கும் போது அம்மா அப்பா கூட எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கறது அந்த படத்துல வந்து தெரியும். ஏன் அந்த லவ் வந்து நான் இம்பார்ட்டன்டா சொன்னேன்னா, அங்க வந்து அந்த அந்த சொசைட்டில அந்த ஹீரோயின் வந்து ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண அந்த ஒரு டிவி செட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அவளோட நோயை வந்து கண்ணுல இருந்து மறைஞ்சிடும். அவளை மட்டும்தான் கண்ணுல இருக்கும் அந்த படத்துல. பேலன்ஸ் வந்து அந்த சொசைட்டி அவளை அந்த நோயை சொல்லியே துரத்திட்டே இருப்பாங்க. ஆனா அந்த ஒரு நாள் அவ போய் அந்த டிவி செட்ல பண்றதை வச்சு அந்த நோயை மறந்து அவளை எல்லாரும் விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அவன் மேல ஒரு அன்பு வர ஆரம்பிச்சிடும், எல்லாருக்கும் ஹீரோக்கு ஒரு காதல் வர ஆரம்பிச்சிடும். எனக்கு அது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அதாவது அவ சர்வை பண்ண மாட்டா, இவ கூட லைஃப் இருக்காதுலாம் தெரிஞ்சும் அவன் வந்து அந்த காதலை வந்து சொல்லிடுவாங்க. எனக்கு அது ரொம்ப இல்ல ஆக்சுவலி அந்த 2017 வந்து நானும் அந்த டைம்ல அதை பார்த்துருக்கேன். ஒரு போல்டான மூவ் சொல்லலாம். அப்போ வந்து அந்த மியூசிக்கும் அப்படிதான், ரொம்ப அழகான ஒரு அப்ரோச் இருக்கும், வித்தியாசமான ஒரு அப்ரோச். அந்த படம் முழுக்கவே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த டைம்ல அந்த மாதிரி ஒரு படம் எடுத்தா அது எக்ஸ்பெரிமெண்ட் தான் கண்டிப்பா. ஏன்னா யாரும் அந்த மாதிரி படம் எடுக்கல, அந்த மாதிரி போல்டா ஒரு கான்செப்ட சொல்லல. பெண்கள் வந்து
என்னெல்லாம் பேசக்கூடாதுன்னு இந்த சமுதாயம் அவங்கள வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள வச்சு அடக்குதோ அது எல்லாத்தையுமே அந்த படம் ஓப்பனா படுத்தினாலும் அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னொரு படம் வந்து 36 வயது நிலை. 36 வயது நல்ல ரிசப்ஷன். அது ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அந்த ஹவ் ஓல்ட் ஆர் யூ மலையாளம் படத்தோட மஞ்சு வாரியர் படத்தோட ஒரு ரீமேக் அப்படின்னா கூட அந்த மலையாளத்துல இப்ப நம்ம வந்து இந்தியன் சினிமா பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ அது மலையாளத்துல வந்தாலும் தமிழ்ல வந்தாலும் நம்ம எந்த லாங்குவேஜ்ல வந்தாலும் அந்த ஒரு போல்டான மூவ். அண்ட் அதே மாதிரி 36 வயது நிலையை வந்து இங்க ரிலீஸ் ஆகிற டைம்ல வந்து ஜோதிகா மேம் வந்து ஒரு பாஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கம்பேக் மாதிரி இல்ல, கம்பேக் தான், கம்பேக்னு இல்ல, அவங்க படம் நடிச்சு ஃபிளாப் ஆனா திரும்ப ஒரு படம் ஹிட்டான கம்பேக். இது அப்படி இல்ல, இவங்க வந்து திரும்பவும் அவங்க ஆக்டிங் ரெஸ்யூம் பண்ண மாதிரி இருக்கு. அப்போ 2D ப்ரொடக்ஷன்ஸ் தான் பண்ணாங்க. ஸோ அதனால அப்பவே நல்ல ரிசப்ஷன் இருந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி சந்தோஷ் நாராயணன் மியூசிக் அதுல வாடி ராசாத்தி அப்படின்னு பாட்டெல்லாம் போட்டு சூப்பரா வந்து பண்ணி மலையாளத்தோட ரீமேக்கா இருந்தாலுமே நமக்கு வந்து ரீமேக் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வராத மாதிரி அதை வந்து படத்தை அழகா கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த படமும் நல்லா இருந்தது. ஸோ இப்போ மலையாளம் அப்படின்னு சொன்னதுனால நான் உயரன்ற ஒரு படம் அப்ரிஷியேட்டபிளான ஒரு போல்டான ஒரு படம். பார்வதி தான் ஆர்டிஸ்ட். இதுல நமக்கு வேற அந்த ஆசிஃப் அலி கேரக்டர் மேல நமக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கும், பயங்கரமா இருக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படின்னா சேம் இதே ஃபிளைட்ல ஆசிஃப் அலி போவாங்க, பார்வதி வருவாங்க, அப்படியே வந்து சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில அடிச்சிருவாங்க, அவன் பயந்துருவாங்க அவன் டப்புன்னு. இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா டொவினோ தான் அந்த படத்துல வந்து ஒரு டொவினோ வந்ததுக்கு படம் அப்படியே வேற மாதிரி. அவரு அதான் அந்த இன்ட்ரோ சீனே வந்து பாத்ரூமுக்குள்ளதான் இன்ட்ரோ ஆவாங்க. இவரு வந்து தெரியாம லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ள போவாங்க, வெளியில வந்து பிளா பிளா பிளான்னு எழுதி வச்சிருவாங்க, என்ன இதோட மெக்கானிக்ஸ் எப்படின்னு கேட்பாங்க. அந்த சீன் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த படமே வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல வந்து நிறைய அப்ரிசியேஷன் வாங்கின ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக். அந்த படத்துல வந்து இப்ப நமக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்த படங்கள் எல்லாத்தையுமே இந்த ஆசிட் அட்டாக் அப்படிங்கறத காட்சிகளா காட்டியிருப்பாங்க. இப்போ ஒரு படத்துல வந்து ஏதாவது ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா ஒரு புள்ளையோட மூஞ்சில ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிட் அடிக்கிற காட்சி காட்டுவாங்களே தவிர ஆசிட் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறது நமக்கு காட்டினதே கிடையாது. நம்ம யாரும் பார்த்தது கிடையாது, எந்த திரைப்படங்களையும் பார்த்தது கிடையாது, நியூஸ்களா செய்திகளா நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஒரு ஆசிட் அட்டாக்கு பின்னாடி அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி எல்லாம் பாதிக்கப்படுது, அந்த பொண்ணுக்கு என்னென்ன கனவு இருக்கும், அந்த கனவெல்லாம் எப்படி அங்க நாசமா போகுது, அவ எப்படி வந்து திரும்பவும் அந்த ஒரு தைரியத்தை கொண்டு வந்து அவ எப்படி அவளோட லைஃப் அச்சீவ் பண்றா, ஒருத்தவங்களோட வாழ்க்கையே எப்படி மாறுது அப்படிங்கறத இந்த படத்தை பார்த்து நம்ம கத்துக்க முடியும். இந்த படத்துலயும் வந்து அவங்க ரொம்ப டிமோட்டிவேட் ஆகி திரும்பவும் வந்து அவங்கள மோட்டிவேட் ஆகிட்டு அவங்க சக்சஸ் அடையிறத வந்து பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஸோ அந்த படம் வந்து ஒரு நல்ல படம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நம்ம ஹவ் ஓல்டரையும் வேணும்னா சேர்க்கலாம். ஏன்னா ஹவ் ஓல்ட் ஆர் யூ வந்து நம்ம இப்போ முன்னாடி பேசின அந்த 36 வயது நிலையோட ஒரிஜினல் நம்ம மஞ்சு வாரியர் வந்து அதுல ஆக்ட் பண்ணிருக்க சேம் அதே ப்ரொமைசிஸ் தான். ஒரு 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 அந்த ஏஜ்ல இருக்கிற ஒரு லேடி எப்பல கூட மஞ்சு வாரியருக்கு அது ஒரு கம்பேக் மாதிரி தான். மஞ்சு வாரியருக்கு அதுக்கு முன்னாடி உதாரணம் சுஜாதா அந்த மாதிரி 1-2 படம் இருந்தாலும் இதுவுமே வந்து ஒரு இன்னொரு இல்ல இதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான. ஆமா 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 இன்னும் கொஞ்சம் ஹவ் ஓல்ட் ஆர் யூ கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிடுச்சு அந்த டைம்ல. அதுக்கப்புறம் மஞ்சு வாரியருக்கு வந்து நல்ல போல்டான கேரக்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ அதே வரிசையில நம்ம பார்த்தோம்னா இப்போ கரண்ட் டாபிக்ல ட்ரெண்டிங்ல இருக்குது லோகா. ஓடிடி ரிலீஸ் ஆயிருக்கு, நானுமே ஒரு 2-3 வாட்டி பார்த்தேன். ஸோ இப்போ இருக்கிற ஒரு சினாரியோல நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்ல ஃபீமேலுக்கு வந்து இல்ல எல்லாம் கன்னு ஃபயரு இல்லை ஆம்பளைங்களா தான் டாமினேட்டிங்கா இருக்கு, சினிமா இண்டஸ்ட்ரினா டாமினேட்டிங் எல்லாம் அப்படிலாம் கிடையாது. கண்டென்ட் நல்லா இருந்தா கரெக்டா எடுத்திருந்தா எந்த படமானாலும் ஓடும் அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மாலிவுட்ல இருந்து லோகா. அது என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். நம்ம கண்டென்ட் நல்லா இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி விஷுவல்ஸும் நம்ம அதோட பாக்கி மீதி இருக்கிற டெக்னிக்கல் கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தா கண்டிப்பா வந்து எந்த இண்டஸ்ட்ரி ஆனாலும் அது ஃபீமேல் இல்ல மேல் இல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் அது ஓடும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் லோகா. ஸோ இப்போ ப்ரோ நீங்க சொன்னீங்களா இப்போ அந்த பாயிண்ட் கண்டென்ட் தான் மேட்டர் எப்பவுமே. ஆமா அது வேலிடான பாயிண்ட் தான். ஆனா ஏன் வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள் வந்து பெரும்பாலும் யாரும் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு மார்க்கெட், ஆடியன்ஸ் வந்து வருவாங்களா வரமாட்டாங்களா தேட்டருக்கு. அமீர் கான் சொல்லியிருப்பாரு ஏன் வந்து சேலரி வந்து ஆண்களுக்கு ஹையா இருக்கு அப்படின்னா பீப்புள் புல்லிங், அதாவது ஆட்களை வந்து இழுக்கிறது வந்து ஒரு ஹீரோனால முடியுது அப்படின்னா ஹீரோயினால முடியல அப்படின்னா அதனாலதான் அந்த இது ஆடியன்ஸ் இவ்வளவு பிசினஸ் அவங்க இவ்வளவு பீப்புள உள்ள இருக்கிறதுனாலதான் சம்பளம் ஜாஸ்தி அப்படின்னு அமீர் கான் சொல்லியிருப்பாரு. துல்கர் சல்மான் வந்து அவரோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கறதுனாலதான் ஒரு பெரிய ப்ரொமோஷன் இருந்துச்சு. எல்லா படமுமே எங்க தோத்து போகுதுன்னா ப்ரொமோஷனுக்கு தான் தோத்து போகுது. கண்டென்ட் தான் மேட்டரா இருந்தாலுமே
நமக்கு அந்த கண்டென்ட்டை தாண்டி அந்த கண்டென்ட்டை பார்க்க வைக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுது. அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு ஆள் யூஎஸ்பின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதான் யூஎஸ்பி இருக்கு. அந்த யூஎஸ்பியை கூட நம்ம வந்து சொல்றதுக்கே நமக்கு ஒரு இது வருது இல்ல. இப்ப யூஎஸ்பி என்னன்னு நம்ம காட்டுறதுக்கோ இல்ல நம்ம மக்கள் கிட்ட போய் அதை சேர்க்கறதுக்கோ நமக்கு வந்து ஒரு யாராவது ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. இப்ப மகளிர் மட்டும் நம்ம பேசினதுல கமல்ஹாசன் மாதிரி ஒருத்தர் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணனாலதான் அந்த படம் அப்போ அந்த ரீச் கிடைச்சிருக்கும். இப்ப இங்க எப்படி லோகாக்கு துல்கர் அப்படிங்கிற ஒரு ஆள் ப்ரொடியூஸ் பண்ணனால கிடைச்சிரும், அந்த மாதிரிதான் மகளிர் மட்டும் அப்படிங்கிற படத்துக்கு அப்போ அந்த டைம்ல கிடைச்சிருக்கும். இப்போ ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள் எடுக்க எல்லாரும் மெயினா வந்து பயப்படுற விஷயம் வந்து இதுதான். ஒண்ணு வந்து கிரவுட் புல்லிங் வந்து குறைவா இருக்கும். ரெண்டாவது அதை தயாரிக்கக்கூடிய ஆளோ இல்ல அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஆட்களோ அந்த படத்தை ப்ராப்பரா ப்ரமோட் பண்ணல அப்படின்னா அந்த படம் கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிடும். இல்ல இன்னும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் தெரிஞ்ச ஆளுங்களா இருக்கலாம். இப்ப சொன்ன மாதிரி துல்கர் ப்ரொடக்ஷன் மாதிரி அது பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருக்கலாம், எதுவானா இருக்கலாம். அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கும்போது இன்னுமே கொஞ்சம் அந்த படம் பூஸ்ட் ஆகும், ப்ரொமோஷன்ல பூஸ்ட் ஆகும், இன்னுமே ஆளுங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே இந்த மாதிரி படம், இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படின்றது. ஸோ அதுவுமே வந்து அந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் தான். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா தியேட்டர்ல ஆள் வருவாங்களா, நடிக்கிற ஆளை பார்க்குற ஆள் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இரண்டாவது, இப்போ அந்த கேள்வியை பீட் பண்ணோம் அப்படின்னா இரண்டாவது நமக்கு தேவைப்பட்டது நல்ல ப்ரொடியூசர், நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்களுக்கு அந்த படத்தை கரெக்டாக ப்ரொமோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒரு காலத்தில் 2025ல ப்ரொமோட் பண்ணக்கூடிய படங்கள் தான் கண்டிப்பாக மக்களிடையே போய் சேருது. படங்கள் நல்லா இல்லைனாலும் ப்ரொமோட் பண்ண படம் ஒரு அளவுக்கு ஒரு கலெக்ஷனாவது வாங்கிடுது. இப்போ நம்ம இங்க இருந்து வடபழனியில பஸ்ல போகும்போது எவ்வளவு போஸ்டர்ஸ் நம்மளால பார்க்க முடியும், தினம் தினம் புது புது படங்களோட போஸ்டர்ஸ் நம்மளால பார்க்க முடியும். ஆனா அந்த படங்கள்லாம் வீட்டுல இருக்கக்கூடிய சாதாரண நம்ம அம்மா தாய்மார்கள், அதாவது அம்மாக்களோ இல்ல அப்பாக்களோ இந்த மாதிரி ஏஜ் கேட்டகரி பீப்புள் கிட்ட போய் சேருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சேராது கண்டிப்பா. இல்ல நம்மளை தாண்டி இப்போ பஸ்ல டிராவல் பண்ணாம வேற யாராவது இல்ல கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு ஆளுக்கு கூப்பிட்டு நம்ம கேட்டோம்னா அந்த படத்தை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. ஏன்னா ப்ராப்பரான ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த படமா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இப்போ வந்து அந்த படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நமக்கு நல்ல ப்ரொமோஷன் தேவைப்படுது. ஒன்ஸ் நம்ம போய் மக்கள் கிட்ட சேர்த்துட்டா தென் அங்க கண்டென்ட் தான் கிங்கு. கண்டென்ட் நல்லா இருந்தா மக்கள் பார்த்துப்பாங்க, வேர்ட் ஆஃப் மவுத்ல படம் நல்லா ஓடும். ஆமா. ஸோ இப்போ நம்ம பேசினா நம்ம நிறைய ஒரு எக்ஸாம்பிளா கொஞ்சம் நம்ம ஃபீமேல் லீட்ஸில் நிறைய படம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஃபியூச்சர்ல கண்டிப்பா இப்போ லோகா வந்து சாப்டர் 1, 2, 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். பிரான்ச்சைசி அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள போகுது. நம்ம லோகா ஃபீமேல் சென்ட்ரிக்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ நெக்ஸ்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிற ரெண்டுமே ஒரு மேல் சென்ட்ரிக் தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த படம் வரும்போது இன்னுமே வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் நம்ம ட்ரை பண்ணுவாங்க. ஓகே இந்த மாதிரி ஒரு நம்ம இதை ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து நயன்தாரா வந்து இந்த விஷயத்துல வந்து பிடிக்கும். நயன்தாரா வந்து மாயா பண்ணாங்க, மாயா வந்து நல்ல சக்சஸ் ஆச்சு. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஒரு அவார்டு வாங்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஐஸ்வர்யா கனா படத்துக்கு வந்து அவார்டு வாங்கும்போது ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தேங்க்யூ நயன் மேம் ஃபார் இன்ஸ்பைரிங் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா தமிழ் சினிமால ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள் ஒரு ஹீரோயின் வந்து நான் தனியா ஒரு படம் நடிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வந்து நயன்தாராவோட அந்த மாயா படம் நிறைய பேருக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நயன்தாரா வந்து சொல்ல போனா ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம் அதிக சக்சஸ்ஃபுல் ஆனது நயன்தாரா நொடிகள், மூக்குத்தி அம்மன், நம்மளோட மாயா, அறம். அந்த மாதிரி தமிழ் சினிமால நயன்தாரா வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள்ல நல்ல சக்சஸ்ஃபுல்லான படங்கள் கொடுத்திருக்காங்க. நிறைய பேரை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க, தனியா படம் நடிக்கிறதுக்கு நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க நயன்தாரா. ஸோ இந்த வகையில நயன்தாரா வந்து பாராட்டக்கூடிய இதுதான். கண்டிப்பா அவங்க வந்து ஒரு சோர்ஸ் உருவாக்கிக்கிட்டாங்க அவங்களுக்குன்னு. அவங்க வந்து கிரவுட் புல்லிங் வந்து நயன்தாரானால பண்ண முடியும், கொஞ்சம் நல்லாவே பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கான சோர்ஸ் உருவாக்கிக்கிட்டு அவங்க ப்ராப்பரா ப்ரமோட் பண்ணி படங்களை ரிலீஸ் பண்ணி சக்சஸ் ஆகி காட்டினதுனால அதை பார்த்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இதே இந்த நயன்தாரா சொன்ன மாதிரி இன்னும் நிறைய ஹீரோயின்ஸ் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அப்படின்றோ எனக்கு ஒரு டவுட். ஏன்னா கீர்த்தி சுரேஷுமே வந்து சோலோவா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய படம் வந்து ஃபீமேல் ஓரியன்ட். இப்போ கடைசியாக ரிவால்வர் ரீட்டா வருது. அது ஒரு அண்ட் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல பெரிய ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம் சக்சஸ்ஃபுல் படம் அப்படின்னா அருந்ததி. அனுஷ்கா ஆரா வந்து தனி ஆரா தான். அனுஷ்காவோட அந்த அருந்ததி வந்து எப்பவுமே ஒரு கல்ட் படம் தான், கல்ட் கிளாசிக்கல் படம் தான். அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குதான். ஸோ அந்த படம் வந்து ஒரு பெரியதா. பட் ஆனா அந்த மாதிரி இன்னொரு படம் அனுஷ்கானால இப்ப காட்டின்னு ஒரு படம் காட்டி வந்துச்சு. பட் காட்டி வந்து உங்களுக்கு அருந்ததி அளவுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னா காட்டி அவங்க ப்ரமோட் பண்ணாங்க, மக்கள் கிட்ட வந்து சேர்த்தாங்க. ஆனா கடைசியில மக்கள் கிட்ட வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் கண்டென்ட் தான் வேல்யூ. ஆமா, நம்ம என்ன காட்டுறோமோ படம் எப்படி இருக்கோ அதுதான் வேல்யூ. அது வந்து ஏதாச்சும் சொதப்பலாச்சுன்னா அது போகாது. ஆமா, கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்தது ஆளுங்களுக்கு. வந்து இந்த அந்த கஞ்சா கடத்துறது, போதை, அது ஒரு வேற ஒரு கேட்டகரிக்குள்ள போயிட்டாங்க அந்த இது. அதனால ஒரு வேளை கனெக்ட் ஆகலையோ அப்படின்னு மேபி கனெக்ட் ஆயிருக்காது.
ஆனா அருந்ததி வந்து ஒரு ஹாரர் அப்படிங்கறதுனால காமனான நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. அது தெலுங்கு, தமிழ், கன்னடம்னு அனைத்து மொழிகள்லயும் அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள் எடுக்கிறதுக்கு பின்னாடி நிறைய சிக்கல்களும் இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் முன்வரத்து தயங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒன்ஸ் மக்கள் கிட்ட அதை ப்ராப்பரா ப்ரமோட் பண்ணி ரீச் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் மக்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் சொல்ல விரும்பினோம். நிறைய படங்கள் வந்து நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம். ஏன் மிஸ் பண்ணோம் அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நம்மளால அந்த படங்களை ஒருவேளை சொல்ல முடியாமல் இருந்திருக்கலாம். இல்லாட்டி நமக்கு டைம் கன்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இந்த நேரத்துக்குள்ள இவ்வளோ வீடியோஸ் தான், இவ்வளோ படத்தை பற்றி தான் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்திருக்கலாம். அதனால தான் மிஸ் பண்ணியிருப்போம். பட் நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா, நீங்கள் ஏதாவது பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம்னா மறக்காம கமெண்ட்ல அதை சொல்லி. இப்படி கூட சொல்லலாம். இப்போ இது வந்து கிரிட்டிக்காவே வந்து இந்த படம் வந்து அவ்வளோ பேசப்படல, ஆனா இது வந்து மக்கள் மத்தியில நல்லா பேசப்பட்ட ஒரு படம் அப்படின்ற படம் கூட நீங்க மென்ஷன் பண்ணுங்க. தாராளமா நம்ம அது பார்த்து வேணும்னா நம்ம அது கூட நம்ம வீடியோ போடலாம், அதை பத்தி வீடியோ போடலாம். இப்போதைக்கு நம்ம வந்து கிரிட்டிக்காவும் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்ச ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம் மூவிஸ் தான் நம்ம வந்து இப்போதைக்கு பேசினது. ஸோ அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு நெருங்கியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க. நாங்க ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணணும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க ஏதாவது மாத்திக்கணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்க தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு ஐடியா இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம எங்கேஜிங்லேயே இருக்கலாம், ஒரு இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோதான், மைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட, இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான சினிமா ரிலேட்டட் கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.